ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவலை பார்க்க போகிறோம். அதாவது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆர்ஆர்பிலேருந்து டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் மற்றும் டெக்னீஷியன் கிரேட் 3க்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட் 1 சிக்னலுக்கு 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கிரேட் 3க்கு 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக SC/ST 5 years எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC NCL 3 years எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா கேட்டகரியுமே 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST எக்ஸர்வீஸ்மேன் அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள் டிரான்ஸ்ஜெண்டர் 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னா சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்க போது, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்க போது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எப்படி இருக்க போது அப்படின்னா மொத்தமாக 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிருக்காம அதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே பார்த்தா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது கிரேட் 1 சிக்னல் பதவிக்கு மட்டும் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மீதி எல்லா பதவிக்குமே நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் பார்த்தா சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது 10th முடிச்சுட்டு அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பல்வேறு விதமான உங்களுக்கான பதவிகள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 43க்கும் மேற்பட்ட பதவிகள் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த டெக்னீஷியன் வேலையை பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 9144 வேக்கன்சி கொடுத்தாங்க. இப்போ மொத்தமாக 22 புதிய கேட்டகரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 14,298 வேக்கன்சி பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கும் ஆன்லைன் மூலமாக டைம் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலான்னா 2/10/2024 இருந்து 16/10/2024 வரைக்கும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி 16/10/2024. ஃப்ரெஷராக புதுசாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி டெக்னீஷியன் வேலைக்கு அப்ளை பண்ணவங்க நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஆர்ஆர்பி ஜோன் சேஞ்ச் பண்ணணும் அல்லது பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். அதுக்கான தேதியும் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக பதவிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட டோட்டலாக 40க்கு மேற்பட்ட பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்கான்ற வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம சென்னை ஆர்ஆர்பி ஜோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக சென்னை ஆர்ஆர்பிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 2716 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. சதர்ன் ரீஜனாக இருக்கட்டும், ஐசிஎஃப்ஆக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு தான் டெக்னீஷியனில் அதிகபட்ச வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க புதுசாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.